20க்கு 35ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 1.6 சென்ட் லேண்ட் ஏரியாவில் கிழக்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்த தலைவாசல் வச்சு இன்னர் ஸ்டேர்கேஸ் கொடுத்து டியூப்ளக்ஸ் மாடலில் 1100 ஸ்கொயர் ஃபீட் 3 BHK அன்ஃபர்னிஷ்ட் தனி வீடாக ரொம்பவே காம்பேக்டாக கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வெளியே 3 2 வீலர் நிறுத்துற அளவுக்கு பார்க்கிங் ஸ்பேஸ் கொடுத்து வீட்டுக்குள்ளே 10க்கு 17 லிவிங் ஹால், ஒரு கிச்சன், 2 காம்பேக்ட் பெட்ரூம், ஒரு மாஸ்டர் பெட்ரூம்னு 3த்துக்கும் அட்டாச்சு டாய்லெட்னு பிளான்டேஷனில் கட்டி கொடுத்து ஒரு மிட் கிளாஸ் வீட்டுக்கு என்னென்ன பொருள் போட்டு கட்டி கொடுப்பாங்களோ அந்த பேட்டர்னில் கட்டி இருக்கிறது தான் இந்த வீட்டோட ஹைலைட்னு சொல்லலாம். 30 அடி ரோட் ஃபேஸிங்கில் அமைஞ்ச இந்த வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. ஒயிட், கிரே, மரூன் கலர் காம்பினேஷனில் பெயிண்டிங் ஒர்க் பண்ணி ஃப்ரண்டேஜில் லைட்டிங் அண்ட் நேச்சுரல் ஸ்டோன்ஸ் லேயிங் பண்ணி ரொம்ப அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த வீட்டோட எலிவேஷனை மேட்ச் பண்ணி 2 ஹெவி மெட்டல் கேட் லேசர் கட் டிசைனில் வீட்டோட ஃப்ரண்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார்போர்ட்டிக்கோ 8க்கு 12.75 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ட்டிக்கோட ஃப்ளோரிங்கில் 1க்கு 1 டைமென்ஷன்ஸில் ஹெவி டியூட்டி டைல்ஸ் லேயிங் பண்ணி வாலுக்கு 4க்கு 2 டைமென்ஷன்ஸில் மேட் ஃபினிஷிங்கில் பீடிங்கோட லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில் 5000 லிட்டர் கெப்பாசிட்டி அண்டர் கிரவுண்ட் சம்ப் வச்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் டீக்குட்டில் கிழக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 17க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோர் டைல்ஸ் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் டபுள் லேயர் ஃபால் சீலிங் பண்ணி அதில் பிங்க் கலர் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட் அக்னிமூலையில் என்ட்ரானதும் கிச்சன் 8க்கு 10ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த கிச்சனோட ஈஸ்டர்ன் சவுத் வாலில் கிளாசி வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ் சிங்க் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கிச்சனோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் ப்ரொவிஷன் வச்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரானதும் கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பேக்ட் பெட்ரூம் 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் ப்ரொவிஷன் கொடுத்து ஈஸ்ட் வாலில் செல்ஸ் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ் 4க்கு 6.5 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சுருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் வச்சு கொடுத்துருவாங்க. ஸ்டேர்கேஸுக்கு கீழே இருக்கிற ஏரியாவை வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கான யூட்டிலிட்டி ஏரியா மற்றும் பக்கத்திலேயே யூபிஎஸ் ப்ரொவிஷனும் வச்சு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலில் இருக்கிற விண்டோஸுக்கு வுட்லையும் மற்ற ரூம்ஸுக்கு யூபிவிசிலையும் விண்டோஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர்கேஸ்க்கான ஸ்டெப்ஸ் கிரானைட்டில் லேயிங் பண்ணி ரெயிலிங் எஸ்எஸ்ல ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டேர்கேஸோட வால் முழுவதும் கான்ட்ராஸ்ட் கிரீன் கலரில் பெயிண்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னர் ஸ்டேர் மூலமா மேலே வந்ததும் 2 பெட்ரூம் மற்றும் ஃப்ரண்ட் பால்கனி போகிறதுக்கான பேசேஜ் கொடுத்துருக்காங்க. பேசேஜோட சவுத் வெஸ்ட்டில் என்ட்ரானதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 16ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் சைஸ்
4க்கு 4.25 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. பேசேஜோட சவுத் ஈஸ்டில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் காம்பேக்ட் பெட்ரூம் 8க்கு 10 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட வெஸ்ட் வாலில் லாஃப்ட் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட் 3.25க்கு 4 டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் ரொம்ப நீட்டான டிசைனில் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிடரி ஃபிட்டிங்ஸும் வச்சு கொடுத்துருவாங்க. பேசேஜில் கொடுக்கப்பட்ட ஈஸ்ட் டோர் வழியே எக்ஸிட் ஆனதும் ஃப்ரண்ட் ஓப்பன் பால்கனி, எம்எஸ் ஸ்டேர்கேஸ் மற்றும் கூலிங் டைல்ஸ் பதிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் தொடியலூர் அடுத்த வடமதுரை டு பன்னீர்மடை ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றின ஃபர்தர் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கணும், இல்லை இந்த வீட்டை நேரடியாக விசிட் பண்ணி பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தாராளமாக விசிட் பண்ணி பார்த்துக்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.